You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி அநேக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணத்தையும் நன்மைகளை கொண்டு வருகிறது. அநேகர் இதை கண்டு பிரமிக்கிறாங்க, அநேகர் இதை கண்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. வெளியில் எங்கேயாவது போகும்போது பலர் சகோதரருங்க ஊழியர் செய்கிறவங்க வாலிப பிள்ளைங்க பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஒரு திருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பலப்படுத்துகிறவர்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பல விதத்தில் இந்த வசனத்தை கவனித்திருப்பீங்க. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக உங்களோடு கூட இடைப்படுகிற தேவன். பல ஊழியருங்க இந்த வசனங்களை வாசிக்கும் போது வித்தியாசமாக வாசித்திருப்பாங்க. அவங்க இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுக்குறாரு, வெளிப்பாடு கொடுக்குறாரு, அப்படி போல் அவங்க அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாய் இந்த வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த வசனங்களை அவங்க கட்டாயமாக போதித்திருப்பாங்க. இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இது காணப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம். பாருங்கள், இங்கே சொல்லப்படும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஆண்டவர் சகாயம் பண்ணுகிற தேவன், சாதாரணமாக இல்லை, பலப்படுத்தி. நாம் சோர்ந்து இருக்கிற சமயத்தில், துவண்டு இருக்கிற சமயத்தில், போராடுகிற சமயத்தில், நெருக்கம் உண்டாகிற சமயத்தில் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் பலப்படுத்தி அவர் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர். He will strengthen you and he will help you. The Bible says, ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சகாயர் உண்டு. அவர் பேர் தான் இயேசு ரட்சகர், உலகத்தின் ரட்சகர். அவர் உலகமே அவரால் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு மனுஷர்லாம் நாம அவரை நிராகரிக்கிறோம், வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. இயேசு என்ற தெய்வத்தை நிராகரிக்கிறாங்க, இயேசு என்ற தெய்வத்தை வெறுக்கப்படுகிறதான ஒரு நிலைமை. அவர் உதவி செய்கிறவர், அவர் சகாயம் செய்கிறவர் என்று சொல்லி புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் பாருங்க பலப்படுத்தி அவர் உனக்கு சகாயம் செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க மத்தியில். கடந்த நாட்களில் பிள்ளைங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் முடிந்தது. அநேகர் எக்ஸாம் நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டாங்க. ஆண்டவர் எங்களுக்கு சகாயம் பண்ணணும், ஆண்டவர் எங்களுக்கு உதவி பண்ணணும், எங்களுக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது, இந்த வருஷம்லாம் படித்து தான் இந்த காரியத்தில் நாங்கள் மனசில் வச்சு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது அந்த நாட்கள் தான் இந்த எக்ஸாமினேஷன் டைம்ஸு. இதில் எங்களுக்கு ஜெபம் தேவை, எங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை தேவைன்னு சொல்லி பிள்ளைங்க சகாயம் பெற்றுக்கொண்டு போனார்கள். பிள்ளைங்க ஆலோசனை பெற்றுக்கொண்டு போனார்கள். இந்த குறிப்பான பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தும் போது அவங்களுக்கு அது பெரிய பலனாக இருக்கிறது. அது நிமித்தமாக அவங்க தேவனிடத்தில் சகாயம் பெறுறாங்க, ஆண்டவர்கிட்ட நன்மையை பெறுறாங்க, ஆண்டவர் உதவி செய்கிற அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு கர்த்தர் 100க்கு 100% மார்க்ஸ்களை ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவருடைய ஞானம் எத்தனை பிள்ளைங்க சொல்கிறாங்க, சாட்சிகளாக சொல்கிறாங்க. பல இடத்துல சபைகளில் பெரிய மேடை பிரசங்கங்களில் சொல்கிறாங்க, இன்னைக்கு நாங்கள் 400 மார்க்குக்கு அப்படியே 380, 390, 400க்கு 400 எடுத்த பிள்ளைங்க, டிஸ்டிங்ஷன் வந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா தேவனுடைய சகாயம். இஸ் அவர் ஹெல்ப்பர். அவர் நமக்கு சகாயம் செய்கிறவர். அவரை சார்ந்துட்டா
அவரை நம்பிட்டா எந்த விதத்தில் நீ பலவீனம் பட்டு போக முடியாது, எந்த விதத்தில் உனக்கு பாதிப்பு வராது. ஆண்டவராகிய தேவன் உன்னை பாதுகாத்து ரட்சிக்கிற தேவன். குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கை, நீ செய்கிற வேலை, பிரியாணங்கள், வாகனத்தை எடுக்கும்போது, போகும்போது, வரும்போது, நீ செயல்படும் போது தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் உனக்கு துணை நின்று நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதற்கு தான் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி, ஐ வில் ஸ்ட்ரென்தன் thee and I will help thee. 2 வார்த்தைங்க, முக்கியமான ஒரு வார்த்தை. நமக்கு பலனும் தேவை, அதே சமயத்தில் உதவியும் தேவை, சகாயம் ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற சகோதரா, சகோதரி, ஊழியக்காரர், ஐயா, அம்மா, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ யாராயிரு, இயேசு வாழ்க்கையில் சகாயம் செய்கிறவர். ஈஸியாக ஹெல்ப்பா அவர்கிட்ட இந்த சகாயத்தை பெற்றுக்கோ, இலவசமாக பெற்றுக்கோ, நன்மை பெற்றுக்கோ, அவரிடத்துல கேளு, கீழ்ப்படி, ஆண்டோடைய வசனத்துக்கு இடம் கொடு, சபையை தேடு, ஆண்டவரை தேடு, நன்மை தேடு. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். He will never forsake thee. He will never leave you alone. ஆண்டவராகிய தேவன் உன்னை எந்த விதத்திலும் அவர் விடவே மாட்டார். ஆண்டவனை பலப்படுத்திடுவார், உனக்கு சகாயராக இருப்பார். நன்மையை தருகிற தேவன், அவருக்கு பேர் தான் இயேசு, நன்மையை தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருப்பார். நான் வெறும் கையாக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, ஏசாப்பா உனக்கு உதவி செய்வார். சென்னையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறதான அம்மா. அவங்க பேர் சொன்னால் ஒரு சிலர்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த அம்மா ஒரு சாட்சி சொல்லுவாங்க, என்னென்னா, அப்பா எங்கள் கை வெறும் கைப்பா, ஒன்றும் இல்லை, ஏழைப்பட்டவங்க, ஆனால் ஏசாப்பாவுக்குன்று நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்பா காலையில் எழுந்திரிச்சதும் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, எங்கள் சபையை திறந்துட்டு, சின்ன ஒரு சபைப்பா, எங்கள் சபையை திறந்துட்டு நாங்கள் அந்த கையை வெளியே விட்டுட்டு ஜன்னலில், ஏசப்பா இது வெறும் கை, இந்த கையை இல்லை அற்புதம் செய்ய உமால முடியும், ஏன்னா உங்கள் கை அற்புதத்தின் கை, என் கையை நிரப்புங்க, என் கையை நிறைவாக மாறட்டும் அப்படி எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் கரத்தை நீட்டி ஜபிப்போம்பா. அந்த நாள் எப்படி என் தேவை சந்திக்கும்னு தெரியாது, இன்னைக்கு எப்படி எங்கள் குடும்பம் நடத்தும்னு தெரியாது, ஆனால் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வார், ஏசப்பா எங்களுக்கு சகாயம் செய்வார், எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு விசுவாசத்தில் அவங்க அநேக காரியங்களை தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் 1 கோடி ரூபாய்க்கு சபையை கட்டி கர்த்தர் ஆராதிக்க அவங்க கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதற்கு பேர் தான் சகாயம் பண்ணுகிற தெய்வம். ஈஸியாக ஹெல்ப், ஏழ்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக சின்ன கூடாரத்தில் சபையை நடத்தி கொண்டு ஆண்டோடு மேலே விசுவாசத்தோடு கரத்தை விரித்து, ஏசப்பா இது வெறுமையான கையை, இந்த கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஜபித்து நன்மையை பெற்றிருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவரோட ஊழியத்தை ஆசீர்வதித்து இருப்பாரனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறவர். உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தையும் பல விதத்தில் பிள்ளைங்க வாழ்க்கையை இரட்டிப்பான நன்மையாய் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஏசாயா 41:10 நாங்கள் வாசித்திருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பல விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வாதம் நன்மை இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கொண்டு வரட்டும்ப்பா. உதவி செய்யுங்க. ஏசாயா 41:10, ஏசாயா 41:10 உன்னை பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு பலத்தை கொண்டு வரட்டும்ப்பா. கர்த்தருடைய தயவு இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் நன்மையும் கொண்டு வரட்டும். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாத நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளைங்க நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நான் உனக்கு பலப்படுத்தி சகாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன், அற்புதத்தை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.